இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடன் கூடிய வானிலை. முன்னாள் வீடமைப்பு அமைச்சருக்கு எதிராக தற்போதைய வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் ரயில் தடம் புரண்டு 7 பேர் இறந்தமைக்கு ரயிலின் வேகமே காரணம். இனி விரிவான செய்திகள். சீரற்ற வானிலையால் புத்தளம் எழுவான்குளம் பகுதியில் மன்னார் கொழும்பு இடையிலான போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. இதனால் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிபிலை வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக கடும் மழை பெய்வதால் நாட்டில் உள்ள பிரதான நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் பிரதீப் கொடிபிலை கூறினார். நீர்த்தேக்கங்களை அண்மித்த பகுதியிலும் தாழ்நிலங்களிலும் வாழும் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையங்கள், அவசர உதவி பிரிவினர் மற்றும் நிவாரண குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனர்த்தம் ஏற்படும் சந்தர்ப்பங்களை எதிர்கொள்வதற்கு இடர் முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள் மாத்திரமின்றி முப்படையினரும் போலீசாரும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம் சூரியகுமார். வணக்கம் சாம்பவி. பூகோளத்தின் வட துருவ பகுதியிலிருந்தும் தென் துருவ பகுதியிலிருந்தும் பூமியின் மத்திய பகுதியை நோக்கி வீசுகின்ற காற்றானது ஒன்றொன்று சந்திக்கின்ற பிரதேசமான இந்த இடை அயன ஒருங்கல் வலயத்தின் தாக்கத்தின் காரணத்தினால் நாட்டில் பல பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கனத்த மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. முக்கியமாக பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் நாட்டின் அநேகமான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சிக்கும் அதிகமான மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் காலை வேளைகளில் சப்ரகமுக மேற்கு தெற்கு மாகாணங்களில் மழை காணப்படும். எனவே இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் சற்று பலமாக வீசும். பொதுமக்கள் இந்த இடிமின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றில் இன்றும் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். புத்தளம் முதல் கொழும்பு காலியூடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காலை வேளைகளிலும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் அதிகரித்து காணப்படும். சாதாரணமாக கடல் பிராந்தியங்களானது கொந்தளிப்பற்ற நிலையில் காணப்படுகின்ற பொழுதிலும் இந்த கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் தெற்கு தென்மேற்கு கடல் பிராந்தியங்களில் சில சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் மணித்தாளத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்களும் கொந்தளிப்பாக காணப்படலாம். நன்றி. நன்றி சூரியகுமார். தமக்கான சம்பள கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி துபாயில் உள்ள இலங்கை பணிப்பெண்கள் சிலர் 8வது நாளாகவும் சாஜாவில் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சுமார் 100 இலங்கை பணியாளர்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் இலங்கையில் உள்ள அதிகாரிகளை தெரியப்படுத்தியுள்ள போதிலும் தமக்கான தீர்வு இதுவரை வழங்கப்படவில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஏனைய நாட்டவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுகின்ற போதிலும் சம்பள உயர்வு உள்ளிட்ட எவ்வித வசதிகளும் தமக்கு செய்து கொடுக்கப்படவில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். தம்மை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு துபாயில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் முகவ நிலையங்களிடம் கோரிய போதிலும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என அவர்கள் கூறுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொது முகாமையாளர் மங்கள ரந்தனியவிடம் வினவிய போது இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதற்கு இன்றைய தினம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார்.
சமுர்த்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பில் விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று நடைபெற்றது. இந்த அமைச்சில் இடம்பெற்ற சுமார் 78 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான ஊழல் தொடர்பில் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் எம் செனவிரத்ன தெரிவித்தார். ආධිපතිවරණ සමයේ කඩිමුඩියේ ඩයරි සහ දිනපොත් සහ දින දර්ශන මුද්‍රණය කිරීම கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாட்காட்டி மற்றும் நாட்குறிப்புகளை அச்சிடுவதற்கு 140 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான நிதி செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் போதிய அளவு சாட்சிகள் கிடைக்கவில்லை. கடந்த காலங்களில் சில வீடமைப்பு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றுள் மத்தைகொட வீடமைப்பு திட்டமும் ஒன்றாகும். 5 வீடமைப்பு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பெறுமதி சுமார் 14 மில்லியன் ரூபாவாகும். வீடமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதும் 2 வீடுகள் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் உறவினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. හිටපු අමාත්‍ය විමල් වීරවංශ මැතිතුමාගේ ළඟම ඥාතීන්ට නොමිලේ වගේ ලබා දීලා තිබුණා. நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகளை சரியான பாதைக்கு இட்டுச் செல்வதற்கு புதிய சக்தி அவசியம் என ஜனநாயக கட்சியின் தலைவர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பத்தளை பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். කොහොමද ආත්මගරුත්වය රැකගෙන වැඩ කරන්නේ ඉල්ල කොච්චර පම්පෝරි ගැහුවත් අර දුර්වල මිනිස්සු ටික අල්ලගෙන எப்படி வேலை செய்வது என்பது தொடர்பில் நாங்கள் ராஜபக்ஷவிற்கு கற்றுக் கொடுத்தோம். பலவீனமான மக்கள் சிலரை வைத்துக் கொண்டு மீண்டும் எழுவதற்கு முயல்கின்றார். அலிபாபாவும் 40 திருடர்களும் போல. அதற்கு நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை. மீண்டும் நாடு பின்னோக்கி செல்ல இடமளிக்கப்பட மாட்டாது. மோசடிக்காரர்களை சிறையிடுமாறு மக்கள் கூறுகின்றனர். கட்டாயமாக புதிய சக்தியை நாட்டில் உருவாக்க வேண்டும். අනිවාර්යෙන් මේ පක්ෂ දෙකට බලපෑමක් කරන්න අපි අලුත් බලවේගයක් මේ රටේ හදන්න ඕනේ. අලුත් බලවේගයක් නැතුව ඒ පක්ෂ දෙකෙන් ඈත් වෙච්ච ගමනක් නැතුව ඒ පක්ෂ දෙක හරියට තල්ලු කරන්න බෑ. மகியங்கனை மாபா கடவெவ பகுதியில் உள்ள போலீஸ் பயிற்சி கல்லூரியில் தமிழ் மொழி பயிற்சியில் பங்கு பற்றியுள்ள 105 போலீஸ் அதிகாரிகளுக்கு கண்ணோய் ஏற்பட்டுள்ளது. பயிற்சியில் கலந்து கொண்ட 305 போலீஸ் அதிகாரிகளில் 105 பேருக்கு கண்ணோய் ஏற்பட்டுள்ளது. கண்ணோய் ஏற்பட்டவர்கள் மகியங்கனை வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவில் நேற்று சிகிச்சை பெற்றனர். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் 7ஆம் நாள் இன்றாகும். சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் ஆகியன இணைந்து இந்த ஒற்றுமை பயணத்தை ஏற்பாடு செய்துள்ளன. இன்றைய தினம் வாகன தொடரணி கொரவ பொத்தான பகுதியில் இருந்து பதவியா ஊடாக கந்தலாயை சென்றடைய உள்ளது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் 7ஆம் நாள் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிராகு. வணக்கம் ரவிராகு. வணக்கம் சாம்பவி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை நேர வணக்கங்கள். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணியானது இன்று 7வது நாளுக்குரிய பயணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த வகையில் இன்று காலை அனுராதபுரம் மாவட்டம் பதவிய நகரில் இடம்பெறவுள்ள கலை கலாச்சார நிகழ்வுகளினை தொடர்ந்து பதவியிலிருந்து நாங்கள் ஒரவபுத்தான ஊடாக கந்தலாய் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் பதவிய நகரில் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகாமையில் பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் அனுராதபுரம் மாவட்ட பணிமனை எங்களுக்கு அறிவித்திருக்கின்றது. அது காலை 9 மணியளவில் பதவிய நகருக்கு செல்லும் எங்களுடைய வாகன தொடரணியானது அங்கிருந்து திருகோணமலை ஒரவபுத்தான நகரை இன்று மதியம் 12 மணியளவில் சென்றடைய இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 4 மணியளவில் திருகோணமலை கந்தலாய் நகரை எங்களுடைய வாகன சென்றடைய உள்ளது. ஆகவே எங்களுடைய அனைத்து சொந்தங்களும் இந்த மாபெரும் புரட்சி பயணத்தில் பேசிய நல்லிணக்கம் மற்றும் ஐக்கியத்தை ஏற்படுத்தும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள இந்த ஒற்றுமை பயணத்தில் நீங்களும் கலந்து கொள்ள முடியும் என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொள்வதோடு இன்று மாலை கந்தலாய் நகரில் மாபெரும் இசை நிகழ்வும் கூட இந்த வாகன தொடரணியினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சுமார்
1500 கிராமங்களை கடந்து செல்ல தயாராக இருக்கும் எங்களுடைய இந்த வாகன தொடரணியானது வடமாகாணத்தின் 17 பிரதான நகரங்களை கடந்து நேற்றைய தினம் வட மத்திய மாகாணத்துக்குள் பிரவேசித்தல் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வாகன தொடரணி தொடர்பான புதிய தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டோடு. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக அனுராதபுரம் பராக்கிரமபுரம் நகரிலிருந்து ராசலிங்கம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மனத்தியால செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.